ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான காரக்குழம்பு தாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாணலியில் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதை நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. தண்ணி ஊற்றி அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் வேகணும், எல்லாமே வேகணுன்றதுக்காக தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா வெந்துட்ட பிறகு அதை நல்லா மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்த பிறகு கொஞ்சமாக புளி தேவையான அளவு ஊற்றிட்டு அதில் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தாங்க நான் போட்டுக்கிட்டேன். அதை போட்டு நம்மளுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு உப்பு காரம் எல்லாமே போட்டு நல்லா கலந்துவிட்டு அது நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க. நல்லா கொதி வந்ததும் அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. வீடியோ பார்த்துக்கிட்டு லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனே வரும்.